welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். சோ குழந்தைகளுக்கு பொதுவா பவுடர் யூஸ் பண்றோம். சோ குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களுமே வந்து பவுடர் வந்து யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பவுடர் எதுக்காக யூஸ் பண்றோம்? பவுடர் யூஸ் பண்ற ரீசன் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதா? அதே மாதிரி பவுடர் யூஸ் பண்றதுனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த வீடியோல பாத்துறோம். So let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட ரீசன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பவுடரை நம்ம எதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேஜராக 5 ரீசன்ஸ் இருக்குது. அந்த 5 ரீசனுக்காக தான் எல்லாருமே வந்து அந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அழகாக்கிறதுக்கு, ரெண்டாவது வாசனைக்காக, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டயப்பர் ரேஷஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாலாவது வெட்னஸை கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கரை வந்து கியூர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 5 ரீசனும் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்றது வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நிஜமாகவே பவுடர் போட்டால் குழந்தைங்க அழகாகுமா, வெள்ளையாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு ரீசனே கிடையாது. இது ஒரு ஹம்பக் தான். பவுடர் மார்க்கெட்டில் விற்கிது அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து போட்டால் குழந்தைங்க வெள்ளையாயிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பவுடரில் நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. லைக் இது வந்து டால்க் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப காலமாக பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம்தான். பட் டால்க் வந்து பிஃபோர் வந்து அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வர டால்கில் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதில் இருக்க அந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க ஹின்னல், அதாவது மூச்சு உள்ளே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் பார்ட்டிகல்ஸும் வந்து உள்ளே போயிட்டு லங் ப்ராப்ளமை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நாள்பட ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பவுடரை மெயினாக ஃபேஸில் குழந்தைங்களுக்கு போடவே கூடாது. நீங்கள் அழகுக்காக போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வாசனைக்காக போடுறதா இருந்தாலும் சரி, ஃபேஸ்க்கு ஆக்சுவலி பவுடர் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இது எதுவுமே தேவைப்படாது. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு பவுடர் போட்டால் அழகாக மாறவே மாட்டாங்க. அவங்க இருக்கிற கலர் அது அவங்களாவே தான் அதே கலரில் தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பவுடர் போட்டால் குழந்தைங்க கருப்பாகி தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு மாதிரி கிரே கலராக ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நான் பார்த்துருக்கேனே தவிர எந்த குழந்தையும் பவுடர் போட்டு வெள்ளையாகி நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி பவுடர் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அது பல பேர் வந்து ஏற்றுக்க தயாராகவே இல்லை. ஸோ ஐம் ஸோ சாரி. அதில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவுடர் வந்து குழந்தைய அழகாக்க போகிறது கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் நல்லா இருக்க குழந்தையே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு நீங்கள் ஹார்ம் பண்ணுறதா தான் அர்த்தம். ஸோ குழந்தைங்களுக்கு பவுடர் அழகுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒர்க்கே ஆகாத விஷயம். ஸோ டோன்ட் டூ திஸ். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்காக. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பவுடர் போட்டால் ரொம்ப வாசனையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வாசனையாக இருக்காங்க, ஓகே. பட் அந்த பவுடர் அதில் இருக்க பர்ஃப்யூம் இல்லைனா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒத்த வார்த்தைக்கு பின்னாடி கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டட் 200 கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 200 காம்போனன்ட்ஸை வந்து ஒரு ஒத்த வார்த்தையில் அடக்கிடுறாங்களே தவிர அது உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ்க்காக நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் எந்த பிரச்சனையும் இருக்காது உண்மையை சொல்லப்போனால். ஸோ நீங்கள் நாள்பட அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அலர்ஜி, அதாவது உங்கள் ஸ்கின்ல அந்த பவுடர் வந்து எப்பயும் கான்டாக்ட்லேயே இருக்கிறதுனால அதை ஒட்டி வந்து ஒரு டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லைக் ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து மேபி பெருசாக ஆக ஆக அவங்களுக்கு வந்து ரேஷஸ், அதே மாதிரி அலர்ஜிஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ரொம்ப சென்சிடைஸ் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ இது இமீடியட்டான எஃபெக்டை கண்டிப்பாக கொடுக்காது. அதனால் தைரியமாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆனால் நீங்கள் வந்து நாள்பட யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட விஷயத்தை தான் கொடுக்குமே தவிர அது நல்லது பண்ணாது. ஸோ வாசனைக்காக பவுடர் தேவையே இல்லை ஏதாவது வாமிட் பண்ணிட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது பாப்பா மேலே அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு துணியை வந்து நனைச்சி அதை வந்து நல்லா வைப் பண்ணி விட்டிங்கனாவே குழந்தைங்களோட ஸ்மெல் வந்து போயிடும். ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஸ்மெல்லும் வந்து ஒரு யூனிக் தான். ஸோ அதை மதர்ஹுட்டில் என்ஜாய் பண்ணலாமே தவிர அதை மூடி மறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பவுடரை போட்டு நீங்கள் அந்த வாசனையை கம்மி பண்ணணும், இதை வந்து அதிகமாக்கணும்
பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து என்னோடய பாப்பா ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி தான், எல்லா மதர்ஸ்க்கும் அவங்களோட குழந்தைங்களோட ஸ்மெல் வந்து பிடிக்கும். சம்டைம்ஸ் வாமிட் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுற விஷயம்தான். பட் நீங்கள் அதை வந்து வெறும் தண்ணி வச்சு வைப் பண்ணி எடுத்தாவே அந்த ஸ்மெல் தாராளமாக போயிடும். ஸோ அதுக்காக பவுடர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பர் ரேஷஸ்க்காக வந்து பவுடர் யூஸ் பண்ணுறது. ஸோ டைப்பர் ரேஷஸ்க்கு பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, பட் டைப்பர் ரேஷ் எதுக்காக வருது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கல குழந்தையோட பட்டை, இல்லை நீங்கள் வந்து அதை எப்பயுமே வெட்டாகவே வச்சுருக்கீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க, டைப்பரை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது இல்லை, குழந்தை அந்த யூரின்லேயே வந்து ப்ரொலாங்டாக இருக்குது அப்படிங்கலாம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து டைப்பர் ரேஷ் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே தாராளமாக இந்த டைப்பர் ரேஷ் வராது. இல்லை அப்பவும் டைப்பர் ரேஷ் வருது, அந்த குழந்தைக்கு அந்த டைப்பர் செட் ஆகலை அப்படின்னா வேறு பிராண்ட் மாற்றி பாருங்கள். இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை, எந்த டைப்பர் போட்டாலும் வந்து ரேஷஸ் வருது, ஆனால் நான் வந்து டைப்பர் யூஸ் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து ஜிங்க் ஆயில்மெண்ட்ஸ் வந்து நிறையவே கிடைக்குது. மார்க்கெட்டில் ரேஷுக்குனே க்ரீம் வந்து விற்கிது, டைப்பர் ரேஷுக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிற ஒரு க்ரீமு. ஸோ அந்த மாதிரியான க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த டைப்பர் ரேஷ் வந்து க்யூர் ஆகுமே தவிர பவுடர் போட்டால் டைப்பர் ரேஷ் க்யூர் ஆகாது. இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப சிவியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர அதை ரெடியூஸ் பண்ணாது. ஜிங்க் ஆக்சைடு க்ரீமும் என்னால் வாங்க முடியல, நான் அதை போய் செலவு பண்ணி வாங்க முடியல, இல்லை வந்து எனக்கு சடனாக என்கிட்ட அது இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நார்மலாக இருக்க அன்ஃப்ளேவர்டு வேஸ்லின் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக அந்த பட் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா டைப்பர் வந்து போடலாம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வேஸ்லின் ஆக்சுவலி ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூதிங் இன்க்ரீடியன்ட். ஸோ அது குழந்தைங்களுக்கு எதுவுமே பண்ணாது, நீங்கள் தாராளமாக வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, அதாவது குழந்தைங்களோட ஒவ்வொரு மடிப்புலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கும். ஸோ அந்த வெட்டாக இருக்கிறத வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பவுடரை போட்டு அந்த இடத்த வந்து லாக் பண்ணி விட்டுட்டோம்னா வந்து அந்த வெட்னஸ் இருக்காது, பளிச்சுன்னு இருக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து அந்த பவுடரை போடுவோம். பட் இந்த பவுடர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்னஸோடு சேர்ந்து இது வந்து ஒரு மாதிரி கொயாகுலேட் ஆகிட்டு ஒரு மாதிரி திரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பவுடர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்னஸோட ஜாயின் பண்ணி ஒரு கொயாகுலேஷன் க்ரியேட் ஆகிறதுனால குழந்தைங்களுக்கு ஃப்ரிக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுது. ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் இடையில, அதாவது ஜாயின்ஸ்க்கு இடையில வந்து ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுனால அதனால் வந்து ரேஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஷஸ் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனாக மாறி அதை வந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு குழந்தைய வந்து வெட்டாக இருக்குது அதை ட்ரை பண்ணுறதுக்காக பவுடர் போடுறது அப்படின்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத்ஸ் வச்சு வைப் பண்ணி எடுத்தாவே போதும். ஸோ அதனால் தயவு செஞ்சு பவுடர் அதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம், வேர்க்குரு. ஸோ இந்த வேர்க்குரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்மளோட ரீஜனில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து கிளைமேட்னால வர இது தான். ஸோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனால வேர்க்குரு க்யூர் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்குள்ளார நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்குரு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு ஸ்வெட் கிளாண்டோட பிளாக்கேஜ்னால வர விஷயம் தான் வேர்க்குரு. ஸோ இதை வந்து பவுட்ரு போட்டு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இந்த வேர்க்குருவை பற்றின விஷயத்தை வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா வேர்க்குருக்கும் இந்த பவுடருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம். ஸோ இந்த பவுடரை யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கன்க்ளூஷன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பவுடரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். ஸோ இந்த பவுடர்னால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இது யூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கன்க்ளூஷன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.